தேர்தல் என்பது, கூட்டணி என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். அதுக்கப்புறம் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்ட மறந்தீங்கன்னா மக்கள் காங்கிரஸை மறந்துடுவாங்க. கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்து போனது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தவறுகளை நாம் சுட்டி காட்டினால்தான் மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு கௌரவம் இருக்கும். இப்போ தேர்தல் வரப்போது நமக்கு வேண்டியவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கணும், முதல்வர்கிட்ட காவல்துறை இருக்குது, முதல்வர் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிருக்காரு. சிபிஐக்கு மாற்றியதையே பெரிய நிகழ்வாக நான் பார்க்கிறேன். காரணம் எல்லாரும் அவரை பார்த்து கேட்கலாம், ஏங்க உங்கள் சிபிசிஐடி விசாரித்தாங்களையா, அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கலாம். ஆனால் தைரியமாக சிபிஐக்கு மாற்றினதை நான் வரவேற்கிறேன். தேர்தல் வரும், தனக்கு வேண்டியவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னு அமைதியாக இருந்தால் நாம் அரசியல் கட்சியை நம்ம ஒன்றும் மடம் நடத்தினா சாயந்தரம் ஆனாக்கா புளியாவரியும் சுண்டலும் செஞ்சு கதா காலட்சேபம் பண்ணிவிட்டு சுண்டலும் புளியாவரியை சாப்பிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கின்னு தூங்கலாம். நம்ம கட்சி நடத்துகிறோம், ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும், மக்கள் சேவை செய்ய வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற முழக்கத்தை நாம் தமிழகம் முழுவதும் விதைத்து கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி என்ற மதசார்பற்ற அந்த மனிதனுடைய ஒரு எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்தியா முழுவதும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சி என்பதற்காக தவறு நடக்கும்போது சுட்டி காட்டாமல் இருந்தால் நாமும் குற்றவாளிகள் தான் என்பது என்னுடைய கருத்து.